ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க். இந்த நாள் இனிய நாளாக இருக்க, ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க, பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வேத வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போய் இருக்காத, கவலைப்பட்டு இருக்காத, நீ திடமனதாயிரு, நம்பிக்கையோட இரு. நான் உனக்கு ஆணையிட்ட காரியத்தை இந்த ஜனங்களுக்கு, தேசத்தை பங்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு நமக்கு வாக்கு கொடுத்ததுல நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ என்னது ஆண்டவர் நமக்கு பங்கிடுவார்? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சகல ஜனங்களுக்கும் நாம் பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாய், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தக்கதாய், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் நம்மளை ஆணையிட்ட காரியத்தில் அவர் தவற மாட்டாராம். நீ பங்கிடுவ, நீ திடமனதா இரு, பலன் கொண்டிரு, நீ சோர்ந்து போயிடாத. இனி என்ன செய்கிறது? நம்முடைய வழக்கு இப்படி இருக்கிறதே, நம்முடைய சொத்து வரலையே, நமக்கு கொடுப்பேன்னு சொன்ன சகோதரன் கொடுக்கலையே, நம்ம கொடுப்பேன்னு சொன்ன சகோதரி நமக்கு கொடுக்கலையே, அப்பா அம்மா நம்மளை வெறுத்துட்டாங்களே, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு வரலையே அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நான் மாற மாட்டேன், நான் ஆணையிட்டிருக்கிறேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை, நேர்த்தியான பங்கை நான் உனக்கு தருவேன். நீ இதையெல்லாம் நீ பங்கிடுவ, மற்றவங்களில் நீ பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராம், நம்மளை ஒரு அதிகாரியாக மாற்றுவாராம். அதனால் நீங்களும் நான் யாரிடத்துல திட நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தரிடத்துல. மனிதனை நம்பக்கூடாது. நம்ம ஆண்டவரை நம்பிட்டா போதும், அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பேன்றார். அப்போ நீங்களும் நான் அவருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம், அவருடைய வசனத்துக்கு காத்திருப்போம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது, அவர் கொடுத்துருக்கிற சத்தியம் ஒரு நாளைக்கும் பொய்யாகாது. அதனால் அவரிடத்துல நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, அவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் என்ன செய்யலான்னு தெரியல, எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, இந்த ஒரு விஷயத்தில் நான் ஏமாற்றப்பட்டுருவனோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, எனக்கு தைரியத்தை நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, திட நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறீங்க, அவன் உம்மிடத்துல நம்பி இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. நமக்கு வர வேண்டிய காரியங்கள், நமக்கு ஊழியத்தில் கிடைக்க வேண்டிய பங்கு, நம்முடைய வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், நமக்கு நம்ம பிரயாசத்தில் கிடைக்க வேண்டிய பலன் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவேன்றார். நான் ஆணையிட்டு இருக்கிற காரியத்தில் நான் உனக்கு தந்துடுவேன். இது அநேகருக்கு நீ பங்கிடும்படியாக, அநேகருக்கு உன்னை அதிகாரியாக நான் மாற்றுவேன் கர்த்தர் சொல்கிறார். அப்படி திட நம்பிக்கையோடு, பலன் கொண்டு, சோர்ந்து போகாமல் நம்ம ஆண்டவரிடத்துல நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, புதிய நாளுக்காக, காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க. சோர்ந்து போகாமல் நீ திட நம்பிக்கையாக இருப்பா, பலன் கொண்டு இரு அப்படி சொல்லியிருக்கிறீங்க, ஆறுதல் செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஏமாற்றப்படாதபடிக்கு, புற மனிதர்களால் நாங்கள் தூசிக்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே எதிரிகள் எங்களை விழுங்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் ஆண்டவரே காக்க போகிறதுக்காக நீர் எங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளையும் அப்படி ஆசீர்வதிங்க. எங்களுடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எங்களுடைய வேலையில் நாங்கள் பெற வேண்டிய அந்த கௌரவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா, அந்த உயர்வை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஊழியத்தில் நாங்கள் ஆண்டவரே அதனுடைய பலனை அனுபவிக்கணும். ஊழியக்காரன் ஊழியத்து நிமித்தமாய் பிழைப்பான்னு சொன்னீங்களே, அந்த பங்கு அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். பயணங்கள், பிரயாசங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இதை கேட்கிறோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம், மகிழ்ச்சி, ஆண்டவரே சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் இருக்கிற குளறுபாடுகள், ஆண்டவரே பலவீனங்கள், ஆண்டவரே அதன் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். மனிதனோ முகத்தை பார்க்கிறார், நீர் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தின் காயங்கள், கண்ணீரின் பாதைகள் எல்லாம் மாற்றி என் தேவன் ஆண்டவரே பேரொழியை வீச பண்ணும்படியாய், ஆண்டவரே வனாந்தரம் போல இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை வளர்ச்சி பெற செழிப்பாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்க. ஆண்டவர் ஆணையிட்ட காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அதன் ஆசீர்வாதத்தை அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நன்றி உறவுகளே, நன்றி.